As mean the additional satisfaction or benefit that the consumer derive from buying an additional unit of commodity or service இருக்காங்க. உடனே கிடையாது, இது வந்து ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி. அதாவது என்னன்னா, இங்க பாருங்க, இங்க இருக்கிற அதே வார்த்தை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸ் எடுக்கும் போதும் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் பெனிஃபிட் தட் கன்சியூமர் டெரைவ்ஸ் ஃப்ரம் தி பையிங் அடிஷனல் யூனிட் ஆஃப் கமோடிட்டி ஆர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுது. இது என்ன சார் கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் கிடையாது, ஒரு சிம்பிளான கான்செப்ட். இப்ப நம்மளுக்கு பேசிக்கா தெரியும் என்னன்னா, டிமாண்ட் தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தேவை மார்க்கெட்ல உருவானா எப்போதுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்டான தேவை வந்து இருந்துட்டே இருக்காது, மாறும், அதாவது கூடும் குறையும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த தேவையானது மார்க்கெட்ல ஏன் கூடுது குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரீசன் என்ன சொல்லலாம், மார்ஜின் யூட்டிலிட்டி சொல்லுவாங்க. ஒரு பொருள்ல தேவை அப்படின்னு ஏன் வரும்னா, பிகாஸ் ஆஃப் அந்த பொருளால எனக்கு எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அதனால அந்த பொருளை தான் வாங்குவேன் ரைட்டா. அப்ப அந்த பொருளை வாங்கிட்டே இருக்கும்போது நல்லா கவனிங்க, அந்த ப்ராடக்ட்டை நான் ஒரு அளவுக்கு மீறி வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அளவுக்கு மீறி வந்து நான் வாங்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அளவுக்கு மீறி வந்து வாங்கும்போது, ஒரு ப்ராடக்ட் அளவுக்கு மீறி வாங்கும்போது என்னன்னா, அதுல இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு போயிடும். அதுல இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா போயிடும். கம்ப்ளீட்டா என்னன்னா போயிடும். அப்ப கம்ப்ளீட்டா போகும்போது என்னன்னா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்ப லோ ஆகுதோ அப்ப என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராடக்ட் மேல இருக்கிற டிமாண்ட் என்னன்னா குறையும். இது வந்து இன்டைரக்டா சொல்ல வரேன். அது ஏன் வந்து ஆக்சுவலா மார்க்கெட்ல டிமாண்ட் ஆனது குறையுதுன்னு பிகாஸ் ஆஃப் இதனால தான். ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம அளவுக்கு அதிகமா வாங்கும்போது அந்த ப்ராடக்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறையும். தட்ஸ் லீட் டு என்னன்னா, டிமாண்ட வந்து குறைக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் வந்து என்னன்னா, அந்த டிமாண்ட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போதும் ஒரு பொருளோட டிமாண்ட் என்பது எப்போதுமே மேல் நோக்கியும் இருக்காது. என்னன்னா, இந்த மாதிரி குறைஞ்சு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எது வரைக்கும் பாயிண்ட் ஆஃப் வந்து சாட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வர வரைக்கும் தான். இதுக்கப்புறம் கீழே போச்சுனாங்க, நீங்க என்னதான் வந்து அந்த ப்ராடக்ட்டோட வந்து விலை வச்சு கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். ஏன்னா என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன குறைஞ்சிச்சு. இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல என்ன, அந்த பொருளை நீங்க டிமாண்ட் அப்படின்னு ஒண்ணு மார்க்கெட்ல கிரியேட்டே ஆகாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுங்க பாருங்க, the amount of satisfaction provided by the consumption of the every additional unit, அதாவது அந்த ப்ராடக்ட் அளவுக்கு மீறியமா யூஸ் பண்ணும்போது the decreases has been increase the consumption of the good. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருளை வந்து வாங்குறோம், வாங்குறதை விட அடிக்கடி வந்து பொருளை வந்து என்னன்னா, ஒரே பொருளை நம்ம அளவுக்கு மீறி வாங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் மேல கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி குறையறதுனால என்னன்னா டிமாண்ட் குறையாகும். அப்படி டிமாண்ட் குறையதான் என்னன்னா, நம்ம மார்க்கெட்ல எல்லா பொருளுக்கும் இந்த மாதிரி ஆகுது. டிமாண்ட் எப்போதுமே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காது, ஏறும் இறங்கும். அதுக்கான ரீசன் ஏன்னா மார்ஜின் யூட்டிலிட்டி தான் வந்து சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏன் ஒரு தேவை இருக்கா பிளஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சு தான் வந்து இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது எல்லாமே எதுக்காகனா ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கொடுக்குறது. எந்த பொருளுக்குமே என்னன்னா இந்த மாதிரி தான் வந்து செட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும்.